இது இப்போ ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதுவும் ஆனுவல் எக்ஸாம் அப்போ தான். இன்றைக்கும் ஒரு ஆனுவல் எக்ஸாம் இருந்துச்சு. நான் முடிச்சுட்டு வந்துட்டேன். நான் டெய்லி ஏஸ் அடித்து அப்படி அடித்து போடுறதே கஷ்டம்தான். அது மட்டும் இல்லாமல் ஆனுவல் எக்ஸாமில் போடுறது தானடா ஈஸின்னு நீங்கள் கேட்கலாம். ஆமாம், அது கொஞ்சம் கஷ்டம். நான் ஆனுவல் எக்ஸாம் தான் புக்கு அந்த சண்டை போட மாட்டேங்கிறாங்க. அதை ஆக்சுவலி படித்து முடித்து எழுதிட்டு வீடியோ போடுறேன். இந்த வீடியோ வந்து நீங்கள் அப்படி நினச்சிருப்பீங்களே, அந்த எக்ஸாம் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு. முடியல. நீங்கள் வேறு ஒரு வாரம் இருக்குது. அதே மாதிரி தான் எனக்கு ஒன்று எழுதிட்டு வந்தேன். நேற்று போட்டிருந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்க்கல, சப்போர்ட்டும் பண்ணலை. கொஞ்சம் பேர் சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, கொஞ்சம் பேர் பார்த்துட்டு சப்போர்ட் பண்ணல. எங்கள் 183 பேருக்கு ஒருத்தவங்க கூட லைக் பண்ண தோணுங்க ப்ளீஸ். கூடவே எனக்கு என்ன ஒரு பர்ஃபெக்ட் டீமே கிடையாது. நான் ஒரு ரேண்டம் மெம்பர்ஸ் கூட தான் போயிட்டு ஏஸ் அடித்து போடுறேன். அப்போ கூட எனக்கு சப்போர்ட் கிடைக்கல. கைஸ் ப்ளீஸ், நீங்களாவது என் நிலமையை புரிஞ்சுட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணனா கூட பரவாயில்ல. நான் போடுற கேம் ப்ளே பிடிச்சிருந்தா தயவு செய்து ஒரே ஒரு லைக் பண்ணிட்டு போடுற வீடியோஸ்னால் ஜாலியாக இருந்தா இனிமேல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. சொல்ல வந்த இனிமேல் சப்போர்ட் பண்ணுங்கள். நான் நல்ல வீடியோ போட ட்ரை பண்ணுறேன்.